அனைவருக்கும் நமஸ்காரம். மங்களகரமான விசுவாச வருடம் 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 22 ஆவணி மாதம் 22ஆம் தேதி நிகழ உள்ள சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சிலருக்கு தெரியும், தெரியாமல் இருக்குது. அதனால் தெரிஞ்சு நாம் செய்யணும். எதுனா செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் ஒரு தலையோ நாம் சமையலோ எதுவும் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அங்கே இருக்குது. அப்போ இருந்து முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதை நாம் கடைப்பிடிக்கணும்னா நாம் முன்னையே சாப்பிட்றணும். 9 மணிக்கு முன்னாடி 8 மணிக்கே சாப்பிட்றணும். 9 மணி தாண்டி நாம் சாப்பிடக்கூடாது. அப்போ 8 மணி அளவுலேயும் நாம் எல்லாம் சாப்பிட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவி விட்டுடணும். எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி வச்சு நாம் என்ன செய்யணும் அண்ணா, காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும். கிரகணம் பிடிக்குதுனாவே நம் வீட்டில் அரிசி, பருப்பு, உப்பு, தண்ணீர், இந்த மாதிரி உணவு பதார்த்தத்தில் தர்பை புல் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தர்ப புல் நீங்கள் கடையில் இப்போ நாட்டு மருந்து கடையிலையும் பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கிறது இருக்குது. இப்போ தர்ப புல் நாம் வாங்கி தர்ப புல்லை நாம் சாப்பிட்ற உணவு பதார்த்தத்தில் அரிசியோ பருப்போ உப்போ எப்படி மங்களகரமாக நம்ம ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் அரிசி, பருப்பு, உப்பு, மிளகாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, தண்ணி, சர்க்கரை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இத்தனை பதார்த்தத்தையும் உணவு பதார்த்தத்தில் உணவு பண்டங்களில் நாம் தர்பை புல் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு அந்த கிரகண தோஷமாங்கிறது உணவு பதார்த்தத்துக்கு பிடிக்காது. ஏன்னா கிரகணம் என்னாவே அதற்கு உணவுக்கு உட்பட்ட சந்திரன். அப்போ சந்திரனால தான் உணவு உற்பத்தி ஆகுது, ஒரு சூரியனால தான் உணவு விளைச்சல் வருது. அப்போ உணவு பதார்த்தம் எதுலேருந்து வருதுன்னா சந்திரன் சூரியனுங்கிறதுலேருந்து உணவு பதார்த்தங்கள் விளைச்சல் அடையுது, நல்ல பரிமாற்றமாகுது. அப்போ அந்த சந்திர கிரகணத்தில் நாம் வச்சிருக்க உணவு பதார்த்தத்தில் வீட்டில் வச்சுருக்காங்க அத்தனை பேரும் கிரகண தோஷம் வராமல் இருக்கிறதுக்காக நாம் தர்ப புல்லை நாம் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நல்ல கிரகண தோஷத்துலேருந்து விடுபடுவோம்னு பார்க்குறோம். அதே நாம் 8 மணிக்கு சாப்பிட்டு நாம் 9 மணிக்குள்ளே நாம் அமைதியாகிடணும் வீடு. நாம் எந்த பேச்சு பேசக்கூடாது. அந்த நேரத்தில் எதை பேசினாலும் அது பல மடங்காக பெருகும். நாம் எந்த வார்த்தை உச்சரிக்கிறோமோ அந்த வார்த்தை பல மடங்காக பெருகக்கூடிய நிலை கிரகண தோஷத்தில் இருக்குது. அப்போ அதுதான் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ காயத்ரி மந்திரம் என்ன ஜெபிக்கிறதுன்னு சொல்லி நாம் தெரியாமல் இருந்தால் கூட ஓம் மகா கணபதே நமக, பிள்ளையாரையே மனசில் நினச்சி மகா கணபதே நமக, இல்லை உங்களுக்கு முருகன் பக்தனாக இருந்தால் திருச்செந்த முருகனே நமக, கந்தா போற்றி, சரவணா போற்றி, சண்முகா போற்றி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே தாய் அம்பாள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாய் மூகாம்பிகையே போற்றி, சமயபுரத்தாலே போற்றி, பத்ரகாளியே போற்றி ஆன்னு சொல்லி போற்றியாக சொல்லலாம், நமகன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம மந்திரத்தை சொல்லும் பொழுது பல மடங்கு சக்தி ஏற்படும். அதே காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க ஓம் பூர் வஸ்வகன் தட்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமகிம் தியோயோன பிரச்சோதயான் ஓம் ஆபோஜோதிஷமர்த்தம் பிரம்மன் பூர் வஸ்வரோம் அங்கிற காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனால நல்ல குடும்பத்துக்கும் சரி நம்ம ஆத்மசக்திக்கும் சரி நல்ல ஒரு சக்தி பெற்று நாம் சொல்லுகிற மந்திரம் இன்றைக்கி அந்த கிரகண நேரத்தில் அந்த நேரத்தில் சொல்லும்பொழுது அது பல மடங்காக சக்தி பெருகி நீங்கள் எங்கே போனாலும் ஒரு நாயே கிட்ட வருது, ஒரு பயமாக இருக்குது, அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொன்னால் பயம் நீங்கும், பயமே வராது. நம்ம பக்கத்தில் தீய சக்திகள் வராது, தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகிடும். அதே நாயை கூட கிட்ட வருதுன்னா கூட நம்ம இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தது அந்த டைமில் சொல்லிட்டோன்னா நாய் கிட்ட வராது, நவுந்துடும். ஏன்னா அதுக்கு அத்தனை ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது, அத்தாபரிய சக்தி பெறுது. அப்போ அது அந்த சக்தி எதில் பெறுது, நம் உயிரோட்டத்தில் பெறுது. அந்த உயிரோட்டத்துக்கு சக்தி கொடுக்கறது காயத்ரி மந்திரம் தான். அப்போ காயத்ரி மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை அந்த நேரத்தில் உச்சாரணம் பண்ணுறது பரவாயில்ல. அதே கிரகணம் பிடிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா எப்போ பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் 9 மணிலேருந்து 56 to 14 நிமிஷத்துக்கு பிடிக்குது. 9 மணிலேருந்து 56. அப்போ 10 மணிக்குள்ளே
4 நிமிஷத்துக்கு முன்னாடி பிடிக்குது. வினாடி பார்த்திங்கன்னா 14 வினாடி. அப்போ 9 to 56 14 வினாடி, அந்த டைம் 10 மணிக்குள்ளே கிரகணம் ஆரம்பம் ஆகிடுது. அங்கே நம்ம பார்க்குறோம். அதே கிரகணம் முடியும் நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி 26 நிமிஷம், அதே 46 வினாடி அந்த நொடி பொழுது. இப்போ 1:30 மணிக்குள்ளே அந்த கிரகணம் விலகுது. அதே மத்தியம நேரம் பார்த்திங்கன்னா கிரகணம் மத்தியமம் ஆகிறது 11 மணிலேருந்து 41 நிமிஷத்துலேருந்து 26 வினாடி, அந்த நிமிஷத்துக்குள்ளே மத்தியமமாக இருக்குது. அப்போ சரியான கிரகண நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி 41 நிமிஷம், அதே 26 நொடி பொழுது. இந்த நேரத்தில் மத்தியமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிரகண நேரம் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்களாகட்டும், அதே வீட்டில் பெரியவங்க ஆகட்டும், காயத்ரி மந்திரம் ஜெபித்தானா என்ன நினச்சி ஜெபிக்கிறாங்களோ அந்த பலனை பல மடங்காக பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே டைம் தர்பப்புல்லை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் அன்ன லக்ஷ்மியானது தீட்டுப்படாமல், அந்த கிரகண தோஷம் படாமல் நல்ல நிலைக்கு நல்ல உணவு பதார்த்தங்கள் செழிப்பாகவும், நம்மளுக்கு உணவு நினைச்சா உணவு பதார்த்தம் வாங்கிட்டு வரதுக்கும் தடையின்றி கிடைக்கவும் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதனால் தர்பப்புல் எல்லோரும் வீட்லேயும் போட்டு நாம் காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனால பரவாயில்ல. சரி, இந்த கிரகண தோஷம் யார் யாருக்கு நம்மளுக்கு பாதிக்குது, எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், இந்த 5 நட்சத்திரக்காரங்களுக்கு கிரகண தோஷம் வருது. என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், சதயம். இந்த 5 நட்சத்திரக்காரங்களுக்கு கிரகண தோஷமானது வருது. அந்த கிரகண தோஷம்னா நட்சத்திரத்துக்கு பாதிக்குது. அப்போ நட்சத்திர கூட்டங்கள் எங்கே இருக்குது? வான் மண்டலத்தில் இருக்குது. அந்த வான் மண்டலத்தில் கிரகண தோஷம் வரும்பொழுது சந்திரன் மறையும் போது அந்த கிரகண தோஷமானது இந்த நட்சத்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்புனா சந்திரனோட அலைவீச்சுகள் இந்த நட்சத்திரத்துக்கு மறையுது. அப்போ மறைவதால் நம்மளுக்கு கிரகண தோஷம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த கிரகண தோஷத்தை நிவர்த்தி பண்ணுனா தலையோடு அருகம்புல் வச்சு இந்த கிரகண தோஷம் நிவர்த்தி அடையணும்னு சொல்லி தலையோடு தண்ணி ஊற்றிட்டு, பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் வச்சு 2 நெய் தீபம் ஏற்றி நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பரிகாரம், ஒரு விமோசனம் ஏற்படுது. அப்போ பிள்ளையார் கோயிலை தான் நம்ம செய்யணுமான்னு பார்த்தீங்கன்னா எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போகலாம். ஆனால் ஏன் விநாயகரை குறிப்பிட்டு சொல்லணும்னா நவகிரகத்துக்கு முதல் மூத்த கடவுளே விநாயகர் தான். அப்போ அந்த விநாயகரை நம்ம வழிபட்டு நம்ம இந்த கிரகண தோஷத்துக்காக ஒரு அர்ச்சனை நாமாவளி பண்ணிட்டோன்னா நம்மளோட கிரகண தோஷமானது விடுபடுது, நம் வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்படும், நல்ல வாழ்வு அடைய போகிறோம் என்பதோட ஓம் ஏகதந்தா வித்மகேன் வக்கரதுண்டாய் திமகேன் தன்னோதந்தி பிரச்சோதயான்.